ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பொட்டேட்டோ மஞ்சூரியன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பொட்டேட்டோவை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமான ஷேப்போ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ மேரினேஷனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடல மாவு. நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுத்துருக்கனால 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதை விட கம்மியாக செஞ்சிங்கன்னா இதில் பாதி சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். சிக்கன் 65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். சால்ட் தேவையான அளவு. நல்லா இந்த மாதிரி எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒட்டுக்கா போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் பொட்டேட்டோ நம்மளுக்கு கிறிஸ்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்கிற பொட்டேட்டோஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேரினேட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. திரும்பவும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் மஞ்சூரியன் பண்ணுறதுக்காக. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம டைஸாக சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம டைஸாக கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம்மை போட்டுக்கலாம். வெங்காயமும் குடமிளகாயும் கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் இல்லைனா ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் அளவுக்கு நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவரோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு, ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போது பொட்டேட்டோ மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.